ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 29ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரல் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கல்ஃப் ஃப்ளார் எப்படி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம பேசிக் லெவலில் ஹம்ஸ் வச்சு ஒரு ஃப்ளார் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளார் வச்சு தான் நம்ம இப்போ இந்த கல்ஃப் ஃப்ளார் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டுட்டு அதில் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பைரல் போட வரல அப்படின்னா ஷேப்பில் கூட போட்டு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்பைரலில் எப்படி போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, ப்ளேலிஸ்ட்டில் பேசிக் லெவல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஸ்பைரல் போடுறது, ஹம்ஸ் போடுறது எல்லாமே நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட இந்த ஃப்ளார் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக வரும். இப்போ ஹம்ஸ் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து குட்டி குட்டி பெட்டல் போட போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பெட்டல் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு அதில் வந்து கர்வ் மாதிரி கொடுக்க போகிறோம். கர்வ் கொடுத்துட்டு இப்போ அந்த ஆஃப் பெட்டல் இருக்க மாதிரி அதிலே ஜாயின் பண்ண மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி தான் கர்வ் வந்து கொடுக்க போகிறோம். உங்களுக்கு பெரிய ஃப்ளாராக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு விட்டு நம்ம நிறையா கர்வ் மாதிரி கொடுத்து அதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ அதனால் கடைசி கர்வில் வந்து நான் திலகம் ஷேப் பெட்டல் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃப்ளார் போடும் போது ஒரு பெட்டல் வந்து பெருசாகவும் ஒரு பெட்டல் சின்னதாகவும் வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் மறுபடியும் போல்டு பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அந்த பெட்டல்ஸ் வந்து ஈவனாக கொண்டு வந்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். இப்போ குட்டி பெட்டல் போட்டோம் இல்லைங்களா, உள்ள ஹம்ஸுக்கு அடுத்து அந்த பெட்டலில் வந்து இந்த மாதிரி சைடு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டார்க்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போல்டு பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாகவே அப்படியே போல்டு பண்ணிடுறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா சைடில் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக வரும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆஃப் பெட்டலை தான் ஃபில் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நிலா ஷேப் பெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டலை தான் வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறோம். எதுக்கு 1/2 இன்ச் கேப் விட சொன்னேன் அப்படின்னா, இந்த ஃபில்லிங்லாம் கொடுக்கும்போது அப்போ தான் நீட்டாக இருக்கும். இந்த பெட்டல்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபில்லிங் மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். இதே மாதிரியே எனக்கு 4 டைம்ஸ் போட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டு அதில் வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரவுண்ட் போட்டுட்டு இப்போ நீளமான பெட்டலாக கொடுத்துக்கோங்க. பெட்டல் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டி திலகம் பெட்டல் கொடுத்துக்கோங்க. ஒரு பெட்டலுக்கு நேராக தான் இருக்கணும். அதே அளவுக்கு தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா இருக்காது, அன்ஈவனாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த உள்ள நீளமான பெட்டல் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பெட்டலில் வந்து நம்ம நல்லா லைட் ஷேடிங் கொடுங்க. லைட் ஷேடிங் கொடுத்துட்டு இப்போ அந்த பெட்டலையுமே வந்து நல்லா போல்டு பண்ணிவிடுங்க. போல்டு பண்ணினா மட்டும்தான் வந்து நீட்டாக இருக்கும். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே தெரியும். நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன் போல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த குட்டி குட்டி திலகம் பெட்டலையும் வந்து போல்டு பண்ணிவிடுங்க. பிகினராக இருந்தீங்கன்னா சைடெல்லாம் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே ஃபில் பண்ணினீங்கன்னா நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த 2 பெட்டல் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 பெட்டலுக்கு நடுவில் வந்து டியர் ட்ராப்ஸ் மாதிரி நம்ம ஷேப்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஷேப்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டியர் ட்ராப்ஸ் மாதிரியே கிடச்சிரும். இதில் வந்து டியர் ட்ராப்ஸ் போட வேணாம், நல்லா இருக்காது. அதுக்காக தான் வந்து நான் ஷேப் ட்ரா பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ தேர்டு மெத்தட் பார்க்கலாம். தேர்டு மெத்தட் என்ன அப்படின்னா, ரோஸ் தான் நான் ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து ஸ்பைரல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ஸ்பைரல் போட்டுட்டு கீழே வந்து திலகம் ஷேப் பெட்டல் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பெட்டல் என்ன மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லீஃப் ஷேப்பில் தான் வந்து பெட்டல் இருக்க மாதிரி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பெட்டல் வந்து சின்ன சைஸில் கொடுக்கணும். அடுத்த 2 பெட்டல் வந்து அந்த சின்ன சைஸில் பெட்டல் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த சைடில் வந்து ஆஃப் பெட்டல் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைடில் வந்து திலகம் ஷேப் பெட்டல் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. மேலே வந்து திலகம் ஷேப் பெட்டல் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ அதில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ இந்த பெட்டல் திலகம் ஷேப் பெட்டல் என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னா, அகலமாக இருக்கணும். ரோஸ் அப்படின்னாவே திலகம் ஷேப் பெட்டல் வந்து அகலமாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரோஸ் லுக் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஃபில்லிங் மெத்தட் எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படி தெரில அப்படின்னா நான் இப்போ போடுறத நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே அவுட்லைன் கொடுத்துக்கணும். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே தான் அப்புறம் தான் ஃபில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நீட் லுக் கிடைக்கும். நம்ம எடுத்ததும் உடனே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நீட் லுக் கிடைக்காது. இந்த மாதிரி சைட்லலாம் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். 4th மெத்தடு. இதுவும் ஒரு ரோஸ் தான். நான் பேசிக் லெவல்லே உங்களுக்கு இந்த ரோஸ் சொல்லி கொடுத்துருக்கேன்.
இப்போ சொல்லிக் கொடுக்குற ரோஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாரி தான் ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து ஸ்பைரல் போட்டுக்கிட்டு லீஃப் போடுவோம் இல்லைங்களா? அந்த லீஃபில் வந்து பாதி இருக்க மாரி போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் பாதி லீஃப் இருக்க மாரி, அந்த பக்கம் பாதி லீஃப் இருக்க மாரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் ஷேப் பெட்டல் போடுவோம் இல்லைங்களா? அதே பெட்டல் மாரி தான் ஜிக்ஸாக் பெட்டல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாரி ஃபர்ஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லேயரில் 2 பெட்டலையும் சேர்த்த மாதிரி அது செகண்ட் லேயர் போடும்போது 2 பெட்டலுக்கும் ஒரே பெட்டலாக சேர்த்து போடணும். நான் போடுறது உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனா கூட, நான் போடுறத நல்லா கவனிங்க. உங்களுக்கு புரியும். 2 பெட்டலுக்கும் சேர்த்து 1 பெட்டல் போடணும் செகண்ட் லேயரில். ஓகேங்களா? இப்போ செகண்ட் லேயரும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, சைடில் எல்லாமே வந்து நல்லா டார்க்காக போல்டு பண்ணிவிடுங்க. போல்டு பண்ணிவிட்டு உள்ளே வந்து லைட் ஷேடிங் கொடுங்க. இப்போ நான் போல்டும் பண்ணிட்டேன். இதில் வந்து ஷேடும் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டான ரோஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம 5த் மெத்தட் பார்க்கலாம். 5த் மெத்தட் எப்படின்னா, ஒரு 2 லீஃப் வச்சு தான் நம்ம ஃப்ளார் போட போகிறோம். இந்த மாரி லீஃப் போட்டுக்கோங்க. அதை ஜாயின் பண்ண மாரி இந்த சைடும் வந்து ஒரு லீஃப் போட்டுக்கோங்க. லீஃப் போட்டுட்டு, இப்போ இந்த 2 லீஃப்மே ஈவனா இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு நீட்டான ஃப்ளார் கிடைக்கும். இப்போ இந்த 2 லீஃப்க்கு நடுவில் ஒரு செமி சர்க்கிள் மாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு, அதில் வந்து மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு லைன் போட்டுட்டு, ஹம்ஸ் போட்டு, இந்த மாரி குட்டி குட்டி பெட்டல்ஸ் போட்டு சைடு எல்லாமே போல்டு பண்ணிவிடுங்க. இப்போ அந்த சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம சர்க்கிள் பஞ்ச் போட போகிறோம். சர்க்கிள் பஞ்ச் போட்டுட்டு, இந்த லீஃப் இருக்கு இல்லைங்களா? இந்த லீஃபை வந்து நல்லா லைட் ஷேடிங் கொடுத்துட்டு அப்புறம் போல்டு பண்ணிவிடுங்க. அதே மாரி இந்த சைடு இருக்க லீஃபையும் வந்து நல்லா போல்டு பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு நீட் லுக் கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பெட்டல்ஸ் தான் போட போகிறோம். இந்த ஹைபிஸ்கஸ்க்குலாம் போடுவோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு இப்போ ரோஸ்க்கு போட்டோம் இல்லைங்களா? 4த் மெத்தடில் அந்த மாரி போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த பெட்டல் போடும்போது மேலே மட்டும் பெட்டல் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கீழேயும் பெட்டல் போட்டால் தான் நமக்கு வந்து ஃப்ளார் வந்து நல்லா விரிஞ்சிருக்க மாரி கிடைக்கும். இப்போ இந்த மாரி ஃப்ளார் போட்டுட்டு இந்த பெட்டல்ஸில் எல்லாமே வந்து நல்லா லைட் ஷேடிங் கொடுத்துக்கோங்க. லைட் ஷேடிங் கொடுத்துட்டு நல்லா டார்க்காக போல்டு பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. உங்களுக்கும் மெஹந்தி கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த மாதிரி போல்டு பண்ணிவிட்டு குட்டி குட்டி பெட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா உள்ள அந்த இடத்துலையுமே வந்து லைட்டாக ஷேடிங் பண்ணிவிடுங்க. இதை வந்து 4 டைம்ஸ் போடணும். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.